அவங்க சொல்றமே இல்ல, இவர் தான் பின்னால போறார். அவன் மோத பாக்குறமே இல்ல, இவர் தான் பின்னால மீது சலான் சொல்றார். எப்படி 1400 வருஷத்துக்கு முன்னால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கிட்ட இந்த செய்தியை சொன்னாங்க ஒரு சஹாபி. நாயகமே, என்னோட பேசுறல்ல, ஆனா நான் பேசுறேன். எனக்கு சலான் சொல்றல்ல, நான் சலான் சொல்றேன். என்னை பார்த்து சிரிக்கிறல்ல, நான் சிரிக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ சொல்ற மாதிரி உண்மை என்றா, நீ சொல்ற மாதிரியே தான் என்றா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உனக்கு இருந்து கொண்டே இருக்குதுன்னா. இப்ப நீங்க முடிவு செய்யுங்க, உங்களோட பேக்ரவுண்ட் சொல்றதை எடுத்து நீங்க செகண்ட் ஆகு 2 சொல்லி போகாம இக்கியதா, கண்மணி நாயகம் சொன்னாங்கல்ல, நீ சொல்ற மாதிரி தான் அல்லாஹ் ரஹ்மத் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்கல்ல. இப்ப நீங்க முடிவு செய்யுங்க ஹபீப், கண்மணி ஸல்லல்லாஹு சொன்ன அமைப்புல நான் நீ கோடுமா, என் கூட்டாளி மாறி என் குடும்பம் எல்லாம் சொல்ற செகண்ட் ஆகாதே, சொல்லாட்டி நீ போகாதே, அவங்க வராட்டி நீ எந்த போகும் என்று சொன்னா நீங்க முடிவு செய்யுங்க. இன்னொரு ஹதீஸ மறக்கமான, இந்த நோம்பு முடிச்ச, ஹதியா கொடுத்த, சதகா கொடுத்த, ஜகாத்துல சரியா அப்படியே எல்லாம் கரெக்டா தான் செஞ்சீங்க. ஆனா தாத்தோட மச்சனோட பெரியப்பட முகத்த பாக்கம் இல்லை, சாத்திர முகத்த பாக்கம் இல்லை. இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதை நான் திருப்பி ஞாபகம் ஒன்று நான் புதுசா சொல்றேன்ல, எல்லாம் மூலமாக சொன்ன ரெக்கார்ட் இது. கேட்டு கேட்டு காதி நிறைஞ்சி என்னையும் சேர்த்து கேட்கிற வாழ்க்கையில பிழை திருத்தப்பட்டிருக்குதா? திருத்திட்டோமா? கல்வ நல்லமாக்கிட்டோமா? குடும்ப உறவை துண்டித்தவன் சுவர்க்கம் போகிறான். நானா சொன்னேன். சூரா முஹம்மதுல அல்லாஹ் குர்ஆன் ஒரு ஆயத்து சொல்ற, வதுகத்திஉ அர்ஹாமக்கும், இரத்த பந்தத்தை துண்டிக்கிறானா, கோபிக்கிறானா, முகத்தை திருப்புறானா. அவங்களோட செவி புலன் கேள்வி செவிடாகட்டும், கண் குருடாகட்டும். பதுவா ஹபீப் உலாஇகல்லதீன லஅனஹுமுல்லாஹ். வேண்டிய உலமாக்கள் கிட்ட இந்த பயான் இப்படி ஒன்று சொன்ன சூரா முஹம்மது ஹஸ்ரத்தாங்க இப்படி ஒரு ஆயத்தொண்டி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே. நீங்க வேண்டிய உலமாக்கள் கிட்ட ஆயத்தை மறக்கமான وَتُقَطِّعُوا أَرْحَامَكُمْ أُولَٰئِكَ الَّذِينَ لَعَنَهُمُ اللَّهُ فَأَصَمَّهُمْ وَأَعْمَى أَبْصَارَهُم. நீங்க மறந்தாலும் பிரச்சனை இல்லாம ரெக்கார்ட் ஆகுது, எத்தனை தடவை கேட்டுப்பாங்க. அந்த ஆயத்தை பார்ப்பாங்க. சூரா முஹம்மதுல இந்த ஆயத்து, குடும்ப உறவை துண்டித்து கோவிச்சு வாழ்றானா அல்லாஹ் லானத்து செய்கிறான். நோமுடிக்காரங்க எல்லாம் லானத்து செஞ்சானா, கொலாதவங்க லானத்து செஞ்சானா, ஜகாத்து கொடுக்காதவங்க லானத்து செஞ்சானா. பெரிய பெரிய அதாபிக்கு அது வேற செய்தி. லானத்து முசீபத்து எல்லாத்தையும் மாஷ ஹயாத்து நீளமாய் வாழும். ஏனே மாஷ எல்லாத்தையும் மாஷ ஏனே மாஷ நோய் இல்லாம இருக்கும். எல்லாத்தையும் மாஷ ஏனே மாஷ பரக்கத்தாயிக்கும். அப்படிதானே? அப்படிதானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புடுந்தோடு வள்ளியில் இல்லைன்னு சொல்லல, இது ஒண்ணு போடு பண்ணா புடுந்தோடு வள்ளியில் இருந்தோண்டு இல்லையல்ல, சுஜூதிலே புடுந்தோண்டு இல்லைன்னு சொல்லல. ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, குடும்ப உறவோட சேர்ந்து நட, நீ பரக்கத்தாயிப்பாய், ஹயாத்துல பரக்கத்து கிடைக்கும்.